இந்த வீடியோவை பாதியிலே கட் பண்ணிட்டு போனால் உங்களுக்கு கடைசி வரைக்கும் கல்யாணமே ஆகாது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுதர்சன். வெல்கம் டு அடாவடி புள்ளிங்கோ சேனல். இந்த நேரத்தில் நான் டைரக்டர் சங்கர் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் தானே 2.0 எடுத்தார். எதுக்கு இவன் சம்மந்தமே இல்லாமல் எந்திரன் பற்றி பேசுகிறான்னு நினைக்கிறீங்களா? 2.0 6.0 லாக்டவுன் 6.0 தளர்வு. எடப்பாடி அவர்கள் ஒரு சின்ன டிஸ்கஷனுக்கு அப்புறமா நம்மக்கிட்ட எதெல்லாம் தளர்வு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவார். சீக்கிரம் பண்ணிவிடுவார். இந்த லாக்டவுன் 6.0ல எதை தளர்வு பண்ணால் நல்லாயிருக்கும்? நினச்சேன். நம்மலாம் இந்திய குடிமகன். ஆனால் அது ஓப்பன் பண்ணுவாங்களான்னு தெரியல. இந்த லாக்டவுனில் சில பைத்தியங்கள்லாம் ஆல்கஹால் கிடைக்கலன்ற விரக்தியில் வீட்டில் சானிடைசர் எடுத்து குடித்து தனக்கு தானே கோஃபின் டான்ஸ் போட்டுட்டாங்க. இன்கேஸ் இந்த லாக்டவுன் 6.0லையும் டாஸ்மாக் திறக்கலனா செத்துருவோம் சார். பெருசு கவலைப்படாதீங்க. இப்போ திறக்கலனாலும் என்னைக்கா இருந்தாலும் கிடைக்கும். இதில் ஒரு சில குடிமகன்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்கடா மதர்னோ நீங்கள் என்னடா டாஸ்மார்க்கை திறக்கிறது, நான் இங்கேருந்து பாஸே இல்லாமல் கூடுவாஞ்சேரி இல்லாட்டினா பொன்னேரியில் போய் சரக்கு வாங்கிட்டு வருவேன்டா அப்படின்னு சில பேர் போய் சரக்கு வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் போக, பெண்மணிகள்லாம் வீட்டில் பார்த்த சீரியலே பார்த்து வெறுத்து போய் எப்படா கோவில் திறப்பாங்க அப்படின்னு ரொம்பவே டென்ஷனாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடா தலை நிறைய மல்லிப்பூவும் சாரியும் கட்டிட்டு நம்ம இந்தியன் கேர்ள்ஸும் இந்தியன் ஆன்டிஸும் கோயில் போகிற அழகே தனி. ஹாய் ஆண்டி, உங்கள் பொண்ணா? வாவ் சூப்பர் செல்லக்குட்டிங்க, வா 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 வா. ஐயோ ஆண்டி, நான் உங்கள் பொண்ணு சொல்ல, உங்கள் பொண்ணு பக்கத்தில் க்யூட்டாக ஒரு பையன் இருக்கானே, அவன் தான். தம்பி சாக்லேட் சாப்பிட்றியா? இப்படி சில காதல் தின போப் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க, ஃப்ளோட் பண்ணுவாங்க. நான் கோவில் போனால் கடவுளை தாங்க பார்ப்பேன். கடவுளே, என் சப்ஸ்கிரைபர் எல்லாரும் நல்லா இருக்கணும். உங்களுக்கும் சேர்த்து வேண்டிட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அடுத்தது பியூட்டி பார்லர். பொண்ணுங்க எல்லாரும் பொண்ணுங்களாம் பசங்களானே கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு மூஞ்சி ஃபுல்லாக முடி வளர்த்துட்டு தெரியுறாங்க. ஏன்னா பியூட்டி பார்லர்லாம் மூடி இருந்துச்சு. ஏ கார்த்தி, எப்படா இருக்க? வாடா 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 வாடா. எது கவிதாவா? என்னடி மூஞ்சி ஃபுல்லாக முடி வச்சுங்கிற? நீ என் கூட வந்தால் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்ல மாட்டாங்க, பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. முதல்ல நீ போயிட்டு ஷேவ் பண்ணிட்டு வந்துரு. அது பேர் என்னது, மேனிக்யூன் பெடிக்யூன் அதெல்லாம் பண்ணிட்டு வந்துரு. பொண்ணுங்களை மீச தாடியோட பார்த்தா எப்படி இருக்கும்? இனிமே எந்த பசங்க லவ் பண்ண மாட்டாங்க. அடுத்ததா ஸ்கூல் காலேஜ்லாம் திடீர்னு ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களாம். ஷாக் ஆகாதீங்க, இது ஜஸ்ட் கற்பனை தான். ஓப்பன் பண்ணால் நம்ம பசங்களாம் என்ன பண்ணுவாங்க? வீட்டில் லாக்டவுனில் நம்ம பசங்க கரெக்டான டைமில் தூங்குறது, சாப்பிட்றது, பப்ஜி விளையாடுறது, இன்ஸ்டாகிராமு, டிக்டாக் பேன் பண்ணிட்டாங்க. ஆர்ஐபி டிக்டாக். இப்படி இருந்தால் நம்ம பசங்களை ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லையோ தூக்கி போய் உட்கார வச்சா கரெக்டாக 1 மணி ஆயிடுச்சுன்னா, மிஸ் மணி 1 ஆயிடுச்சு, எனக்கு பசிக்குது, சாப்பாடு ஊட்டி விட்றீங்களா? இதையும் மீறி ஒரு சில லூசுக்கு ஃபயர் என்ன பண்ணுவாங்கன்னா, மிஸ் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது ஆன்லைனில் தானே கிளாஸ் எடுத்தீங்க, நீங்கள் அங்கே போய் நின்று வீடியோ கால் ஆன் பண்ணிக்கோங்க, நான் இங்கேருந்து வீடியோ கால் ஆன் பண்ணிக்கிறேன், நீங்கள் அப்படியே கிளாஸ் எடுங்க அப்படின்னு சொல்லுவானுங்க முட்டா பசங்க. பாவங்க நம்ம டீச்சருங்க. இதெல்லாம் முக்கியமான விஷயமா இந்த 2 நாளாக லாக்டவுன் 6.0ல 2 விஷயம் தளர்வு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று ஜிம்மு, இன்னொன்று தேட்டரு. லாக்டவுனில் வீட்டில் கரெக்டான முறையில் எக்ஸசைஸ் பண்ணி கரெக்டான சாப்பாடை சாப்பிட்டு உடம்பை ஃபிட்னஸாக வச்சுருக்காங்க பசங்க. இதுவே நம்ம ஜிம் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா வெறித்தனமாக போய் அடின்னு வச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆர்ம்ஸ் ஏற்றிட்டேன், மசில் ஏற்றிட்டேன், 6 பேக் வச்சுட்டேன் அப்படின்னு சீலம் போடுவானுங்க. ஆனால் உண்மையாக சொல்லனா, அவ்வளோ வெயிட்டாக எக்ஸசைஸ் பண்ணால் ஒரு பெஞ்சில் கூட தூக்க முடியாது. மிஸ்டர் பிளேஸ் பாடி, உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணுறீங்களா, தெரியாமல் பண்ணுறீங்களா? லவ்வர்ஸு எப்படா ப்ரைவேட் பிளேஸ் கிடைக்கும் ரொமான்ஸ் பண்ணலான்னு தேடிட்டு இருக்காங்க. இதில் பார்க்கையும் மூடிட்டீங்க. தியேட்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேன்ஸால் கலெக்ஷன் வருதோ இல்லையோ, லவ்வர்ஸால் நிறைய கலெக்ஷன் வரும். நீங்கள் அங்கே படத்தை ஓட்டுங்க, நாங்கள் இங்கே படத்தை ஓட்டுறோம். நீ வாசல்லம் குனி. இதெல்லாம் ஓகேங்க. திடீர்னு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் இயங்க ஆரம்பிச்சிச்சுன்னா எப்படி இருக்கும்? அங்க பாரு, அவன் மட்டும் எப்படி பார்க்கறானு. ஏன்டா அப்படி குறுகுறுன்னு பார்க்கற? ஆஹா, அவனா நீ? அதனால பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க.
இந்த பஸ்ஸுக்காண்டி எல்லாம் சூனாப்பானா காத்திருக்க வேண்டியதாகி போச்சு. இது மட்டும் இல்லாமல் சில ஆர்வக்கோளர் என்ன பண்ணுவானுங்கன்னா ஃபுட்போர்டு அடிச்சு கீழே வந்து கையை காலை வச்சு ஜெட்டி கிச்சின்னு போய் வீட்டில் உட்காருவாங்க. போடுறா தம்பி பிரேக்க. தேவையா? ஓகே மக்கள்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கடைசியாக ஒரே ஒரு டவுட்டு, இதுவே லாக்டவுன் திருப்பியும் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம்? மூடிட்டு அடாவடி புள்ளிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா, அடிக்கடி வீடியோ வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, ஃபைனலாக ஒரு மெசேஜ் சொல்லி முடிச்சுக்கிறேன். தாமரை மலரும், லாக்டவுன் தொடரும். இருந்த ஒரு மனுஷன் தான் நான் உங்களுக்கு என்னைக்கு எடுத்து போட்டேன். உங்க மனசை சொல்லுங்க, உங்க மனசுக்குள்ள நான் இல்ல.